ஹவ் டு ஓப்பன் எக்ஸல் எக்ஸலை எப்படி ஓப்பன் பண்ணுறது? உங்களோட கம்ப்யூட்டரில் எக்ஸல்னு ஐக்கான் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே இருக்குது. இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு கீழே டவுன் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற இடத்துல உங்களோட எக்ஸல் ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன், எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸலை ஓப்பன் பண்ணணும். ஹவ் டு ஓப்பன் ஒர்க் புக். நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறது தான். ஒர்க் புக்கை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனில் இது க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும்போது இது ஆக்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளாங்க் ஒர்க் புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒர்க் புக்கு ஓப்பன் பண்ண முடியும். இல்லைனா நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு அதே ஆப்ஷன் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒர்க் புக் ஓப்பன் ஆகிடும். இந்த ஒர்க் புக்கோட நேமு புக் நம்பர் 2. இதோட டிஃபால்ட்டாகவே ஷீட் 1 வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணணும். ஹவு டு சேவ் அ ஒர்க் புக். இப்போ நம்மகிட்ட ஒர்க் புக் இருக்குது. இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க. இந்த இடத்துல சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆஸ் அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிடும். ஸோ நம்ம ஏன் சேவ் ஆஸ் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சேவ் ஆஸ் டைப். ஆஸ்னா அப்படின்னா எந்த டைப்பை நீ சேவ் பண்ணுறியோ சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸல் நமக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்த கேஸில் நம்ம ஒன் டிரைவில் வந்து சேவ் பண்ண போகிறோம். பட் ஒன் டிரைவில் வந்து நான் வெப் கனெக்ட் பண்ணாததுனால நான் லோக்கலில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ லோக்கலில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நேம் வந்து வேணும். ஸோ நம்ம ஆல்ரெடி புக் 1 அப்படின்னு இருந்தது. நம்ம இதை என்ன பண்ணலாம்னா அதே நேமில் கூட கொடுக்கலாம். இல்லைனா புக் சாம்பிள் அப்படின்னு கூட நான் கொடுக்குறேன். ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒர்க் புக் XLSX. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷனில் இந்த ஒர்க் புக் வந்து சேவ் ஆகிடும். ஹவு டு க்ளோஸ் அ ஒர்க் புக். ஒரு ஒர்க் புக்கை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைல் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகிடும். அகெயின் உங்களுக்கு ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் சேம் ஹோம் அப்படிங்கிற பிளேஸ். நீங்கள் ரீசெண்டாக சேவ் பண்ண அந்த ஒர்க் புக் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். எக்ஸல் ஷீட். பேசிக்காக எக்ஸலில் நீங்கள் நிறையா ஷீட்ஸ் வந்து பார்க்க முடியும், லைக் இங்கே இருக்க மாதிரி. ஸோ இதுதான் வந்து எக்ஸல் ஷீட். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஒர்க் புக் தான் வந்து எக்ஸலில் ஒரு டைம் வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒரு ஒர்க் புக்கில் நீங்கள் மல்டிப்புள் ஷீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு ஒர்க் புக்கில் நீங்கள் எந்த ஷீட்ஸில் வேணால் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷீட்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். நீங்கள் இந்த ஷீட்ஸை வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்க ஷீட் வரைக்கும் ஷோ ஆகும். இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்க ஷீட்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணும். நீங்கள் ஷீட்ஸை வந்து பார்த்துக்கலாம். வாட் இஸ் காலம்? காலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸலில் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ஷீட் க்ரியேட் பண்ணும் போதும் அந்த ஷீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, ABCD அண்ட் தென் எண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் எவ்வளோ XFT தான் லாஸ்ட் காலம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலம் வந்து ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் எக்ஸலில் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ரோஸ்? ROW ரோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸலில் நீங்கள் எவ்ரி டைம் ஒரு ஷீட் வந்து க்ரியேட் பண்ணும் போதும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும், லைக் 1 2 3 4 அப்படின்னு நிறையா நம்பர்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வரைக்கும் கீழே போகும். ஸோ நீங்கள் அவ்வளோ ரோஸ் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸ்க்காகுது இல்லைனா அது பிஸ்னஸ் யூஸ்க்காகுது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட 10 லட்சம் இருக்கிறதுனால மோஸ்ட்டாக எல்லா டாஸ்க்கும் இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு ஷீட் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா நீங்கள் இன்னொரு ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொரு ஷீட் மட்டும் இல்லை, உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோ பார்த்தீங்கன்னா இது என்டையராக வந்து எல்லா காலமோடையும் லிங்க் ஆகிருக்கும். நான் முன்ன காலமில் சொன்ன மாதிரி ஒரு காலம் ஒரு ரோ. இது ஃபர்ஸ்ட் ஏ காலம், இது நம்பர் 1 ரோ. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் செல்? செல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. லைக் ஒரு காலம் பார்த்தோம், ஒரு ரோ பார்த்தோம். ஸோ இந்த காலம் அண்ட் ரோ இது ரெண்டும் ஜாயின் ஆனால் நமக்கு ஒரு செல் அப்படிங்கிறது கிடைக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படிங்கிற காலமில் 1 அப்படிங்கிற செல்ல வந்து இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு செல். இந்த செல்லுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அது என்னன்னா ஃபஸ்ட்டு காலம் அப்புறம் ரோ. ஸோ B1. இப்போ நம்ம இருக்க இடத்தோட பேர் B1 செல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் பாக்ஸ் இருக்கும். இங்கே செல்லோட நேம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்தோட நேம் என்னான்னு கெஸ் பண்ணுங்கள். லைக் A1. இன்னொரு இடத்துல இப்போ நான் இங்கே இருக்கேன் E1. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஃபர்தராக கீழே போயிட்டு இந்த இடத்துல C46. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணும் போதும் இந்த க்ரீன் பாக்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கோ அது எல்லாமே ஆக்டிவ் செல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல க்ரீன் பாக்ஸ் இருக்குன்னா அதுதான் ஆக்டிவ் செல். அந்த செல்லுக்கான நேம் மட்டும்தான் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் ரேஞ்ச்? ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம காலம் பார்த்தோம், ரோ பார்த்தோம், செல் பார்த்தோம். இப்போ ரேஞ்ச் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு செல் கிளிக் பண்ணியிருக்கேன், மவுஸை அப்படியே ட்ராக் பண்ணால் இன்னொரு செல்லும் வந்துருச்சு. ஸோ இப்போ இது செல் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு பேர் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா A1 B1. இதுதான் வந்து ரேஞ்ச் அட்ரஸ். லைக் மல்டிபிள் செல்ஸ் செலக்ட் பண்ணால் அது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை அட்ரஸாக எப்படி குறிப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். பேசிக்காக அதை இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். A1 B1 பார்த்தீங்களா, இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து ரேஞ்ச். இதை வந்து நான் இன்னும் பெரிய ரேஞ்சாக மாற்றணும் அப்படின்னா லைக் F10. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா என்ட்ரி இன் எக்ஸல். இப்போ நம்ம எக்ஸலில் டேட்டா என்ட்ரி பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து இந்த மாதிரி மாறும். அப்போ வந்து மவுஸ் வந்து அப் அண்ட் டவுனாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த ரோவோட சைஸை மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த சைஸில் வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் கீழே வந்து என்ன பண்ண போகிறேன்னா கேட்டகரி, இந்த செல்லில் வந்து பட்ஜெட் அண்ட் பக்கத்து செல்லில் ஆக்சுவல். இப்போ நான் நேம்ஸ்க்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுட், ரெண்ட் அண்ட் தென் பஸ், ஃபைனலி ரீசார்ஜ். இந்த இடத்துல இபி பில் அண்ட் தென் இப்போதைக்கு இது ஓகே, நான் டோட்டல் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எக்ஸலில் டேட்டா என்ட்ரி பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸலில் வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். இந்த பட்ஜெட்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு தென் எப்படி நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து டோட்டல் பண்ணுறது பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸலோட இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பட்ஜெட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்ஜெட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ டோட்டல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் சைன் அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா SUM அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்பர் 1 நம்பர் 2ன்னு கேட்குது. பட் இது என்னன்னா 10, 20 போட்டிங்கன்னா அது 13 கொடுக்கும்.
பட் இன் அவர் கேஸ் நமக்கு இது தேவையில்லை. நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இந்த B4 அப்படிங்கிற செல்ல இருந்து நமக்கு B8 அப்படிங்கிற செல் வரைக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அதை கூட்டி நமக்கு என்ன டோட்டல்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல B4 கோலன் B8 அப்படின்னு நான் டைப் பண்ண உடனே ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ டோட்டல் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் வந்து சம் ஃபங்க்ஷன். அப்சல்யூட் வர்சஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். இந்த லெசனில் நம்ம அப்சல்யூட்னா என்ன, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரெஃபரன்ஸ் தான். ரெஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த இடத்துல 2 இருக்குது, இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து B4 அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இன்னொரு செல்லில் வந்து இப்போ சிங்கிற காலமில் C4ங்கிற செல்லில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட B4 அப்படிங்கிற செல்லை வந்து நான் ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஈக்குவல் B4 அப்படின்னா கரண்ட்டாக இருக்க செல்லில் இந்த B4 செல்லை ரெஃபரன்சிங் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போதைக்கு எப்பயுமே டிஃபால்ட்டாக நீங்கள் எப்போ ஏதோ டைப் பண்ணாலும் அது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக மட்டும்தான் வரும். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் என்னன்னா நீங்கள் இப்போ என்ட்ரு எழுத்துனீங்கன்னா வந்து 300 வருது. அகைன் கீழே வந்து டைப் பண்ணிங்கன்னா கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த 400ம் வருது. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்டு வரைக்கும் வந்துடுது. ஸோ இங்கே இருக்கிறது இங்கே அப்படியே வருது, இங்கே இருக்கிறது இங்கே அப்படியே வருது. லைக் நான் மறுபடியும் இங்கே போயிட்டு இப்போ B4 கொடுக்குறேன். மறுபடியும் வந்து கீழே டபுள் கிளிக் பண்ணுறேன், நான் ட்ராக் பண்ணுறேன்னா அந்த வேல்யூ வந்து அப்படியே வருது. இது என்னன்னா இங்கே எங்கே ஆரம்பிக்குதோ எண்டு வரையும் இருக்கிறதோ அப்படியே எங்கே கொடுத்தாலும் வரும். அது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஓகே. இப்போ என்னப்பா அப்சல்யூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ரிலேட்டிவ் வந்து கொடுத்து மல்டிப்ளை பண்ணேன், இதோட D3யோட மல்டிப்ளை பண்ணி கொடுத்தேன். இப்போ என்னாச்சுன்னா எனக்கு 600 வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக மறுபடியும் நான் ரிலேட்டிவ் வந்து கீழே டவுன் பண்ணும்போது ரிலேட்டிவ் எப்பயுமே நம்ம கொடுக்குற செல்லேருந்து கீழே போகும். B4லேருந்து கீழே போனால் B5. ஸோ இந்த இடத்துல B5 வந்துருச்சா. அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன கொடுத்தேன், D3 கொடுத்தேன். D3லேருந்து கீழே போனால் என்ன வரணும், D4 வரணும். ஸோ சி இங்கே பார்த்தீங்கன்னா B5 D4 இதுதான் ப்ராப்ளம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பட்ஜெட்டில் இருக்க ஒவ்வொரு செல்லும் வந்து ரிலேட்டிவாக இருக்கணும். பட் அந்த மல்டிப்ளை பண்ணுற இடம் வந்து அங்கேயே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை நான் அப்சல்யூட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு $சைன், இங்கே வந்து ஒரு $சைன், ப்ரெஸ் என்டர். இப்போ 600 வந்து வச்சிங்களா. இப்போ கீழே அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா வேல்யூவும் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் எந்த செல் கிளிக் பண்ணி பார்த்தாலும் இது இப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் D3 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 இங்கே எதுவும் இல்லை, இங்கே கொடுத்தாலும் எதுவும் வராது. லைக் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஓகே, இந்த ஒரு கேஸ் இது நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் இது எக்ஸல் எல்லா இடத்துலையும் வந்து புத்திசாலி கிடையாது, சில இடத்துல வேறு மாதிரி ஒர்க் ஆகும், அதை நாம் தான் பார்த்து பண்ணிக்கணும்.